தேர்தல் என்ற பல்லக்கில் ஏறிச் செல்வதை விட அந்த பல்லக்கை தூக்கிச் செல்வதில் பெருமையடைவதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் தொடங்கியுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடுகிறது. 40 மக்களவை தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் களமிறங்கும் கமல்ஹாசன் கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்யத்தின் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சியில் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அரசு வேலைகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை, விவசாயிகளுக்கு உற்பத்தி செலவுகளுக்கு மேல் 100% லாபம் கிடைக்க நடவடிக்கை, மீனவர்களுக்கு நவீன கருவிகள், சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான சூழல், ரேஷன் பொருட்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும், கல்லூரிகள், அரசு நிறுவனங்கள், பேருந்து நிலையங்களில் இலவச வைஃபை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு முதல் மெரினா போராட்டம் வரை தமிழகத்தின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிக் பாஸ் போல் குறும்படம் ஒன்றை பிரம்மாண்ட LED திரையில் போட்டு காட்டினார் கமல்ஹாசன். 22 மே 2018 சுத்தமான காத்து வேணும் தானே கேட்டாங்க. அது குத்தமா? அதை கேட்ட ஒரே காரணத்துக்காக 13 உயிர்களை போலீஸை வச்சு வேன் மேல நிக்க வச்சு கீழ் நோக்கி சுட்டு கார்பரேட்டுகளுக்கு ரத்த கம்பளம் விரித்த நாள் அது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகிவிட்டதாக குற்றம் சாட்டிய கமல்ஹாசன் அதை நடித்தும் காட்டினார். சமீபத்தில் பெண்களுக்கு எதிராக நடந்த ஒரு சம்பவத்தை இவ்வளவு அலட்சியமாக உங்களால் எப்படி பார்க்க முடிகிறது? எஸ்பி வாய் தவறி பெண்ணோட பேரை சொல்றாரு. முழு விவரத்தையும் நெட்ல போடுறாரு. ஆனா முதலமைச்சர் பிரதமர் மோடியின் சாதனை தமிழக இளைஞர்கள் அனைவரையும் ட்விட்டருக்கு கொண்டு வந்ததுதான் என்றும், சவுக்கிதார் என தன்னை சொல்லிக் கொள்ளும் பிரதமர் மோடி ஏழைகளின் காவலர் அல்ல, பணக்காரர்களின் காவலர் என்றும் கமல்ஹாசன் குற்றம் சாட்டினார். சவுக்கிதார் நம்ம தமிழிலே சொல்லுவோம், காவலாளி. எப்படிப்பட்ட காவலாளி? நீங்க உங்க வீட்டு காவலாளி நினைச்சிட்டு இருக்கீங்க. அட ஏமாளிகளா? அவர் பணக்கார வீட்டு காவலாளியா? ஏழைகள் உள்ள வந்துடாம தடுக்கிற காவலாளி. இதைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்யத்தின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட கமல் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை என்றும் குறிப்பிட்டார். என்னை பொறுத்தவரை இவை எல்லாமே என் முகங்கள் தான். இந்த பல்லாக்கில் ஏறி அமர்வதை விட இந்த பல்லாக்கை சுமப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். ஊர் ஊராக இந்த பல்லாக்கை தூக்கி சுமந்து உங்களுக்கு இவர்களின் பெருமை சொல்வேன். மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள பட்டியலில் அக்கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் கோவை தொகுதியிலும், பாடலாசிரியர் சினேகன் சிவகங்கை தொகுதியிலும் போட்டியிடுவதாக கமல் அறிவித்தார். மதுரை மக்கள் நீதி மய்யம் சார்பில் 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் கமல் குறிப்பிட்டார். அப்போது ஒரு வேட்பாளர் கட்சியின் சின்னமான டார்ச் லைட்டை அடித்தவாறே மேடை ஏறினார். வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கும் போது கட்சியின் பாடல் அதிக இரைச்சலுடன் ஒலிக்கப்பட்டதால் சற்று உணர்ச்சி வசப்பட்ட கமல் வெல்வோம் வெல்வோம் என கூறி அதை நிறுத்த சொன்னார். வெல்வோம் வெல்வோம் பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கிருந்த சிலருக்கு தேர்தல் அறிக்கையை கொடுத்த கமல் தேசிய கீதத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு